ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு வச்சு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த வீடியோ வந்து நம்ம சபரிமலை யாத்திரையோட 2வது பகுதி. முதல் பகுதி பார்த்திங்கன்னா நம்ம குற்றாலம் வரைக்கும் வந்த வீடியோவை போட்டிருப்பேன். பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள். இது 2வது பகுதி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குற்றாலத்துலேருந்து செங்கோட்டை பக்கத்தில் பன்மொழி ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க திருமலை முருகன் கோயில் வரைக்கும் போன வீடியோ இதில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துங்க. இது பன்மொழி முருகன் கோயிலுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சினிமாட்டிக் பிளேஸுங்க. இது நிறைய சினிமா இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. பார்க்கவே ஒரு ரம்மியமான இடமா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையிலேருந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவலில் நம்ம இந்த இடத்த ரீச் பண்ணிடலாம். போகிற இடம்லாம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஒரு இயற்கை சூழ்ந்த நிலையில் இருக்குது. வாங்க வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த குற்றாலத்தில் குளிச்சுட்டு நம்ம அச்சன் கோயிலுக்கு நிறைய தடவை போயிருக்கோம். ஆனால் ஒரு வாட்டி கூட நம்ம திருமலை முருகன் கோயில் போகிற வழி தான் இது. நம்ம ரீச் போய் பார்க்கவே இல்லை. இந்த வாட்டி ஒரு பார்க்கணுன்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. ஸோ அதை நான் ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். நான் பார்த்ததுக்கான ஒருத்தான பிளேஸுங்க திருமலை முருகன் கோயில். ஒரு நீங்கள் போய் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரயில்வே ட்ராக் பார்த்திங்கன்னா புனலூர் டு செங்கோட்டை ரயில்வே ட்ராக்கு. இது ஃபுல்லாகவே காட் செக்ஷன் தான். உங்களுக்கு முன்னாடியே வந்து டீசல் இன்ஜின் தான் உங்களுக்கு ஃபுல் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக எலக்ட்ரிஃபையாக மாற்றினதுனால இப்போ எலக்ட்ரிக் இன்ஜின் ஃபுல் பண்ணிகிட்ருக்கு. இது நல்ல ஒரு சீனரிக்கான இடம் இது. இதில் நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அடுத்த வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருமலை முருகன் கோயிலை ரீச் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ இந்த ஸ்டெப் வழியாக நம்ம மேலே போகல. இப்போ நம்ம கார் வழியாக பை ரோட் வழியாக தான் மேலே போகிறோம். நம்ம காருக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. உங்களுக்கு மேலே பார்க்கிங் சார்ஜ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த திருமலை முருகன் கோயிலில் வந்து நம்ம ஸ்டெப் வழியாக ஏறினா கூட இந்தமாரி இயற்கை சூழலை ரசிச்சிருப்போமாங்கிறது சந்தேகம். காரில் போகிறதுனால பார்த்திங்கனாலே நம்ம இந்த வெஸ்டர்ன் காட்ஸை, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகை ரசிச்சுக்கிட்டே அப்படி மேலே ஏறியாச்சு. வண்டியை காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அந்த இயற்கை சூழலை ரசிச்சுக்கிட்டு அப்புறம் முருகனை பார்க்க போயிட்டோம்.
என்னங்க ரோட்டை தானே பார்த்து ஓட்டுறீங்க? திடீர்னு வருது. இவ்வளோ பெரிய பள்ளம் திடீர்னு வந்துட்டு விட்டுறாதீங்க. அதை பாருங்க, இவ்வளோ பெரிய பள்ளம் திடீர்னு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வழி இருக்குது மலைக்கு போகிறதுக்கு சாமி பார்க்க. நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடையில ஒரு வழி இருந்துச்சு, அந்த வழியாலே போகிறோம். ஆனால் அது பொது வழி இல்லைன்னு போட்டுருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக கூட்டம் இல்லை கம்மியாக இருந்ததுனால நம்ம அந்த வழியை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ சின்ன பிள்ளை தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாமி பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். முருகர் நல்லா இன்றைக்கி காட்சி கொடுத்தார் நமக்கு. கூட்டம் அவ்வளோது இல்லைங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் கேரளா மக்கள் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்க. கேரளா பார்டர் தானே, அதனால் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க போலுக்கு. மேக்ஸிமம் முருகருக்கு அதிகமாக கேரளா பக்தர்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வெஸ்டர்ன் காட்ஸோட அழகை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திருமலை முருகன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா அடவி நாயினார் டேம்னு சொல்லுவாங்க. அது நல்லா கொஞ்சம் விசிபிளாகவே இருக்கும், கொஞ்சம் பாருங்கள். பாருங்க, கொத்திருக்காங்கம்மா மறியல. கொத்துனது கருங்கல்ல கொத்திருக்காங்க. அவ்வளோ சைனிங் வரும். கல் பாலிசி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த திருமலை முருகன் கோயில் பார்த்திங்கன்னா ஒரு சினிமாட்டிக் பிளேஸ்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல. தெரிஞ்சவங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம அன்றைக்கி ராஜபாளையத்துக்கிட்ட வாங்கின அந்த உப்புமாவை வந்து நம்ம இங்கே தான் கலெக்ட் பண்ண முடிச்சுட்டு நம்ம அடுத்த ட்ராவலான அச்சம் கோயில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.